எல்லோருக்கும் வணக்கம். முட்டையிலிருந்து கோழி முதல்ல வந்ததா அல்லது கோழியிலிருந்து முட்டை முதல்ல வந்ததான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிக்கு போகுதா அல்லது மறுபடியும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுதா என்னன்னே புரிஞ்சுக்க முடியாமல் மிகப்பெரிய வால்டிலிட்டி. ஆனாலும் பாருங்க 25,300 அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய மானம் மரியாதை காப்பாற்றப்படுமா இல்லை காற்றுல போகுமா அப்படின்றது இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. கீழே ஸ்டாக்கினுடைய ப்ரைஸஸ் கீழே விழுந்ததுனால ஒரு ஷார்ட் கவரிங் ரொம்பவுமே விலை குறைவாக கிடக்குது அப்படின்ற ஒரு ஷார்ட் கவரிங்னாலேயோ அல்லது பார்கெயின் ஹண்டிங் இன்னும் அநியாயத்துக்கு ரேட் இறங்கி கிடக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட்டில் கிடக்கு அப்படின்ற மாதிரி பை அண்ட் டிப்ஸ் மாதிரியோ அல்லது டெக்னிக்கல் ரீசன் மார்க்கெட் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு மறுபடியும் திரும்புது அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் என்ன வேணாலும் ரீசன் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு தேதியில் நிஃப்டி என்பது 25,300 தாண்டி இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு மறுபடியும் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டை பார்த்து. இனி இவன் என்ன அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போகிறானா இல்லை கும்பா குட்டி தான் நான் அப்படின்ற மாதிரி இறங்குறானான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே பட்ஜெட் 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 அப்படின்ற பட்ஜெட் மேலே தான் இருக்குது. அல்வா மாதிரி இனிப்பாக இருக்குமா 1000 தான் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்கு தான். ஏன்னா நின்று நிதானமாக ஏறுறான். காலையில் ஃப்ளாட்டாக இருக்குது, 420 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் க்ளோசிங் வரைக்கும் நின்று நிதானமாக எந்த ஒரு இடத்துலையும் தொய்வில்லாமல் 454 வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா இவன் ஒரு ஹீரோ. கூடவே பக்கத்தில் செகண்ட் ஹீரோ யார் அப்படின்னா நம்ம டிவிஎஸ் மோட்டர் தான். அவர் சாதாரண படிக்கு கிடையாது. எல்லாமே ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் தான். இந்த ரிசல்ட் சீசனில் இது நண்பர்களே இது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி நல்ல சம்பவமாக வந்திருக்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இடையில வந்து இந்த வெனிசுலா கும்பானது, கிரீன்லாந்து கும்பானது, ஈரான் கும்பானதுன்னு இடையில வந்து ஒரு 10 நாள் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டினுடைய சந்தோஷத்தையே கெடுத்து விட்டாங்க. பட் எனிவே ரிசல்ட் சீசன் முடியக்கூடிய சமயத்தில் யாருமே எதுவும் பெருசாக வாய் திறந்து பேசாத இந்த சமயத்தில் நல்ல நியூஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு கம்பெனிகள் மேல் நோக்கி ஏறி இருக்குது. அதில் டிவிஎஸ் மோட்டர் இன்றைக்கி ஒரு 4% ஏறி இருக்குது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாக இருந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு 5% ஏற்றி விட்டானே சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கோ கலர்ஸ் கோ ஃபேஷன் அப்படின்ற பங்கு வந்து தொடர்ந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவனை பிடிச்சி விற்று தள்ளிகிட்டே இருக்காங்க. போங்க நீங்களும் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க. பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது, நம்ம பங்கு நம்மளே வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு அப்படின்ற மாதிரி 1400 தொடர் சரிவில் இருக்கக்கூடிய இந்த கோ ஃபேஷன்ஸ் அப்படின்ற பங்கில் இன்றைக்கி ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைபேக் சம்மந்தமாகவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு 29 ஜனவரி அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இப்போ இதில் அதிகமாக யார் மாட்டிருக்காங்கன்னு பார்த்தா பப்ளிக் இன்னும் பெருசாக மாட்டல. இப்போ தான் ஒரு 6.89% இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் தான் சிக்கியிருக்காங்க. இந்த எஃப்ஐஎஸ் ஒரு 7.5%, டிஐஎஸ் வந்து 33% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக மாட்டியிருக்காங்க. அதுலேயும் இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு குரூப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வந்தால் இந்த பைபேக் நியூஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்றைக்கி அடேங்கப்பா எல்லாரும் வாயை பிளந்து பாராட்டும்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி தான் ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வாயை பிளந்து பாராட்டுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த படம் கும்பா ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த படம் என்ன ஆகும்னு தெரில. இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆளுக பிக் பாய்ஸ் கலக்கியிருக்காங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் சரி, இந்த கோல் இண்டியான்னு எடுத்துக்கிட்டால் எல்லாம் பறந்துருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் ஏறியது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி சமீபத்தில் வரவே இல்லைங்க நண்பர்களே. போன வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் எப்போவோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கும்பாதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து ஒரு பெரிய கேண்டில், லாங் கேண்டில் என்பது இப்போ தான் வந்திருக்கு. 8 மாதம் கழித்து இந்த ஷேரினுடைய விலைக்கு சந்தோஷம் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியாதில்ல, ஷேர் மார்க்கெட்டில் 300-400 நாள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். என்றைக்கையாவது ஒரு 10 நாளில் தான் அவனுடைய எல்லா மூமெண்ட்டையும் காட்டுவான். அந்த 10 நாள் எப்பன்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். கோல் இண்டியாவில் ஒரு அடுத்த கட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெகு நாட்களாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை மாதத்திலிருந்தே இறக்கம் அப்படியே வந்துட்டே இருந்து 2025 ஜூலை ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு வருஷமாக 10 பைசா பெருசாக பிரயோஜனம் இல்லை, டிவிடெண்டு மட்டுமே பிரயோஜனம். அதுக்கப்புறமே ஒரு வருஷத்துக்கு அப்புறமே மறுபடியும் ஒரு ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்குமே அடுத்த 6 மாதத்துக்கும் ஒன்றும் நகர்வு இல்லை. திடீர்னு 360 ரூபாயிலிருந்து இப்போ 450 ரூபாயில் வந்து நிற்கிறான் இந்த கோல் இண்டியா. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆச்சு? 500 நாள். மொத்த கஷ்டப்பட்டது 500 நாள், கிடைச்ச சந்தோஷம் என்பது 50 நாளில். ஸோ 500 நாளாக இதில் லாக் ஆகிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் கடைசி 50 நாளில் வந்து காலடி எடுத்து வச்சவங்களுக்கு மகிழ்ச்சி. அவன் பாட்டுக்கு 350 ரூபாயிலிருந்து 450 ரூபா எகிரிட்டான். என்ன இவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்காது, பழைய ஆளுகளுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்கு வேணும் டிவிடெண்டு? எனக்கு எதுக்கு டிவிடெண்டு? ஷேரினுடைய ப்ரைஸ் ஏறுறதும் டிவிடெண்டு வாங்குறது ஒன்றா அப்படின்ற கான்செப்ட்ல இன்றைக்கி ஒரே நாளில் 5% ஏறி இருக்கு. என்றைக்குமே வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ்னுடைய க்ரோத் என்பது டிவிடெண்டு கொடுக்கறதுக்கு இணை ஆகாது தான். என்ன சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ டிவிடெண்டாவது கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு விஷயமே ஒழிஞ்சு ஒரு க்ரோத் வளர்ச்சி அடையக்கூடிய ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி பாராட்டும்படியாக இருக்காது. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, ரிஸ்க் ப்ரொஃபைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் ஒருத்தருக்கு இருக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, இது எங்களுக்கு வாலிப வயசு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் உதவி செய்யுது அப்படின்றதான் ஒரு விஷயம். சில நேரங்களில் மார்க்கெட் நம்மளை என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாதபடிக்கு கொண்டு போய் நிறுத்துரும். ஒரு நண்பருக்கு என்னென்னா 66 ஷேரில் மொத்தமாக 10 லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்கார். தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். ஆனால் நேற்றைய தேதியில் எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபா லாஸாக இருக்குது. என்னதான் பண்ணுறதுனே ஒரே குழப்பமாக மார்க்கெட் நம்மளுடைய மைண்டை மாற்றுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஒரு நாள் சிச்சுவேஷனை நம்பியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டை நம்பியோ நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கீழே விழுந்துட்டு இருக்கிறவன் திரும்பி மேலே ஏறுவான். அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் சைடு மேலே ஏறிட்டு இருக்கிற பங்கு அப்படியே கீழே அடைஞ்சு சரிவடைஞ்சிருவான். இப்படி பண்ணுறதுனால தான் நம்மளால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இன்னொரு நண்பருக்கு பாருங்கள், இன்னும் 4 தடவை இன்றைக்கி ஏறின மாதிரி ஏறினான்னா நான் பொழைச்சிருவேன், ஆண்டவா ஆளை விட்டுருங்கன்னு கும்பிடு ஓட்டு ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஏறினதுனாலே அவருக்கு ஓரளவுக்கு லாபம் வந்து. இந்த மாதிரி 4 தடவை ஏறிவிட்டால் என்னுடைய நஷ்டம் போயிடும், உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி அவருடைய மனக்கணக்கு. பார்த்தீங்களா, நேற்றைய மார்க்கெட் சூழ்நிலைக்கு நம்மளை ஒரு மாதிரி யோசிக்க வைப்பான், இன்றைய மார்க்கெட் சூழ்நிலைக்கு நம்மளை ஒரு மாதிரி யோசிக்க வைப்பான். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டு எப்படியோ கடந்துட்டு போகுது, நான் பாட்டுக்கு தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் அல்லது ஏதாவது ஒரு கான்செப்ட் முறையில் தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்து அதுக்கப்புறம் நான் புக் பண்ணிக்கிறேன். அது 5 வருஷம் ஆனால் என்ன, 10 வருஷம் ஆனால் என்ன, 20 வருஷம் ஆனால் என்ன அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. என்பதில் காயத்தை விரைவாக குணப்படுத்த எந்த மருந்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற பங்கு முதல்ல வந்து ஏன் நம்ம காயத்தை போய் ஏற்படுத்திக்கணும்? வண்டியில் போகிறப்ப ஹெல்மெட் போடணும், ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடப்ப சில கார்டுங்க இருக்குது, கையுக்கு காலுக்கு இடுப்புக்கு கீழே முட்டிங்கால்னு எல்லா இடத்துக்கும் கார்டு இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு தானே விளையாடணும். அது மாதிரி ஏதாவது நஷ்டமாகக்கூடிய பங்குல தூக்கி வச்சுக்கு வந்துக்கிட்டு ஏன் அதையெல்லாம் அந்த மாதிரி நஷ்டமடைகிற பங்குல ஏன் எடுக்கணும்? அப்படி எடுத்து வச்சுட்டு காயத்தை விரைவாக குணப்படுத்த ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற ஷேரில் லாக் ஆனவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு 5% ஏறினோடனே ஆண்டவா நாங்கள் பட்ட காயத்துக்கு மருந்தாக மிக விரைவாக ஏதாவது வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கே 1000 ரூபாயில் லாக் ஆனவங்க 250 ரூபாயில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாவத்தை. எனக்கு என்னென்ன நண்பர்களே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்கும் பொழுது 5% ஸ்டாப் லாஸோ 10% ஸ்டாப் லாஸோ வச்சு ட்ரேடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் குறிப்பாக மார்க்கெட்னுடைய சூழ்நிலை ஏதாவது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு அல்லது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சுன்னா ட்ரேடே வேண்டாம் அப்படின்னு சில நாட்கள் அமைதியாக இருந்துட்டு மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப மட்டும், மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் எவன் வேணாலும் ஏறுவானே, அல்லது இறங்குற மாதிரி இருந்தாலும் கம்மியாக தானே இறங்குவான் அல்லது சில நாட்கள் எடுத்துக்குவான்.
அந்த மாதிரி சமயத்தில் வந்து வெறும் 5% 10% ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அதே மாதிரி மேல் நோக்கி டார்கெட் வைக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் தங்களுடைய காயத்தை விரைவாக குணப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி பெருசாக சரி கீழே போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்து இந்த மாதிரி பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு வேறு என்னத்தையாவது கதை பேசிக்கிட்டு இந்த பங்கு இப்படி ஒரு பங்கு இருக்கிறதையே மறந்துட்டு கடைசியில் போர்ட்ஃபோலியோவில் குட்டிக்கார் நடித்து லாபம் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தா இவன் ஒருத்த மட்டும் தனியாக போர்ட்ஃபோலியோவை பெரிய ஓட்டை பண்ணி வச்சுருப்பான். நண்பர்களே, நான் கண்ட வகையிலே எஸ்ஐபி முறையான முதலீடுகளும் செக்டர்னுடைய லீடர்களையும் சார்ந்து இருக்கும் பொழுது ஒன்று பெரிய இறக்கத்தை தவிர்க்கிறோம். ஏன்னா எஸ்ஐபி கான்செப்டில் இங்கிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த பங்கு கீழே இருக்கும்போது சென்டர் பாயிண்டில் தான் இருப்போம். உச்சாணி கும்பில் வந்து அதனுடைய ஷேர் ப்ரைஸ்னுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் இருக்காதில்ல. டெய்லி ஆவரேஜ் இருந்தால் தான் என்ன, வீக்லி ஆவரேஜ் இருந்தால் தான் என்ன. அது போன்ற ஒரு எஸ்ஐபி கான்செப்ட்லையும் அதே மாதிரி எடுக்கக்கூடிய பங்குகளையும் ஒரு நல்ல சிறந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளையும் எடுக்கும் பொழுது தான் நம்ம ஒரு மாதிரி காயத்தை விரைவாக குணப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் என்னமோ பண்ணிக்கிங்கப்பா, என்றைக்கோ நீங்கள் இந்த ஷேரை வாங்கியிருக்கீங்க, இனி அவ்வளவுதான், அந்த ஷேரை பார்த்து உங்களை காப்பாற்றினா காப்பாற்றிட்டோம், இல்லைன்னா கெட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்மளை கைவிட்டுரும். இந்த இண்டிசிஸ்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. சென்செக்ஸு நிஃப்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களோட இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 50 ஷேரையும் 30 ஷேரையும் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி பார்த்து ட்ரெண்ட் அப்படின்ற பங்குலாம் பெரிய பங்காக கூட இருக்கலாம், அது போன்ற சில பங்குலேயே தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஜிஆர்எஸ்சி ஷேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர்டு வந்து டிவிடெண்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. செகண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்பதில் இது ஒரு பெரிய விஷயம்தான். டிவிடெண்ட் வாங்குறவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் பற்றிய தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹7.15 ஒரு ஷேருக்கு அப்படின்றத அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஜிஆர்எஸ்சி ஒரு குவார்ட்டருக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 100 கோடி 150 கோடியெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த செகண்ட் இன்ட்ரிம் அப்படின்றதுல வந்து மொத்தமாக 81 கோடிக்கு கொடுக்குறாங்க ப்ராஃபிட்லேருந்து. திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் வந்து கணக்கு மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு குரூப்பு திடீர்னு கணக்கு மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அதனோட இம்பேக்ட் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து அந்த குரூப்புக்கு வந்து வேறு எந்த குரூப்பும் சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், டொம்முன்னு கீழே விழுந்துடும். அப்படி தான் என்னாச்சு, இந்த லிபர்ட்டி ஷூ அப்படின்ற ஒரு பங்கு எதுக்கு இன்றைக்கி இப்போ நீ 10% 11% ஏறி இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை யூரோப்பியன் யூனியனில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால இனிமேல் அந்த ஜெம்ஸு ஜுவல்லரிஸ் ரிலேட்டடான பங்குகள், கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான பங்குகள், இந்த மாதிரி செருப்பு ரிலேட்டடான செக்டருக்கெல்லாம் வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவான ப்ரைஸ் கிடச்சி அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு இது ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா. தற்போதைக்கு இந்த பங்கு லிபர்ட்டி ஷூஸில் நான் போய் பார்க்குறேன், அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி அது லாபம் செய்யக்கூடிய பங்கான்னு பார்த்தா வெறும் 1 கோடி 3 கோடி 2 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குவார்ட்டருக்கு. அதே மாதிரி அதனுடைய முதலீட்டாளர்களில் பெரிய ஆளுகளே இல்லை. ஒரு கட்டத்தில் எஃப்ஐஎஸ் கூட சரி ஓகே இது ஏதோ ஷூ செக்டரு ஃபுட்வேர் செக்டர்னு சொல்லி ஒரு 0.5% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. மொத்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் கையில் வந்து உட்காந்துருச்சு. 41% வந்து பப்ளிக் கையில் வந்து உட்காந்துருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய கடந்த 5 வருட நிகழ்வு என்பது ₹600 ரேஞ்சிலிருந்து வெறும் ₹250 வந்து விழுந்து கிடக்குது பாவம். ஸோ இந்த லிபர்ட்டி ஷூ மட்டும் இல்லை, இன்னொரு பங்கு அடுத்த ஸ்லைடில் யார் ஹெல்ப் பண்ணுறா என்னன்றதே தெரில, திடீர்னு ஒரு 11% ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜியில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட சோலார் ப்ராஜெக்டில் மறுபடியும் பேக் டு த பாயிண்ட், அந்த ரெட் டேப் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 15% ஏற்றி வச்சுருக்காங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த சேஞ்ச் நடக்குது, கீழே போய்கிட்டு இருக்கான்னு எதுக்காக இப்படி ஏறுறானுங்க, மறுபடியும் கீழே விழுகிறக்கா ஏறுறக்கா என்னன்றது யாருக்கும் தெரியாது. இதற்கான அர்த்தம் என்பது நம்மளுக்கு தெரியாது. பட் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை வச்சுட்டு ஏதாவது ஒரு குரூப் வந்து இப்படி போய் நம்பிக்கை எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அதில் ஒன்றும் விஷயம் இல்லைன்னா அப்புறம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. லாக் ஆனவங்க தான். இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு செக்டர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே, அந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்றது. ஸோ ஏதாவது திரும்பி வந்தால் சரி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். யார் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க, புதுசாக இருக்கிறவங்க போய் அதில் மாட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன, அதாவது செக்டர் லீடர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரியான பங்குகள் நீ ஏறினா எங்களுக்கு என்ன இறங்கினா என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த பங்கில் போய் மாட்டினவங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி என்பது வரும். ஸோ ரெட் டேப் அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் திடீர்னு ரொம்பவும் வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு, அப்புறம் கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு இறங்கிட்டான். 2024 என்ன லோ ப்ரைஸ் இருந்ததோ அதே ப்ரைஸில் போய் மறுபடியும் வந்து விழுந்துடுச்சு.
அப்படி விழுந்த பிறகு தற்போது இன்றைய தேதியில் ஒரு 15% என்பது ஏறி இருக்கு. நண்பர்களே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு நண்பருக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கா அல்லது இண்டஸ்இண்ட் பேங்க்கா அப்படின்றது தெரில. ஆனால் அந்த கம்பெனியிலிருந்து அவர் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஸ்டாக்ஸ் என்பது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ அவர் வந்து நியூஸ் என்னங்க அப்படின்னு வந்து கேட்பார். ஆஃபீஸில் நியூஸ் சொல்லுவோம். அப்புறம் அந்த ஷேர் இருக்கட்டும்ன்ட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஷேரை வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரில. மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி என்பது வந்துருச்சு. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, வளர்ச்சி அடையாமல் அப்படியே கீழே கூட போயிடுறான். நம்ம கம்பெனி தான், நம்ம நல்லா வேலை பார்க்குறேன்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கட்டுன்னு கூட அவங்க அந்த கம்பெனி கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் அது கும்பா பாடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஏங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து எம்ப்ளாயி ஷேர் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு வாங்கின விலையிலேருந்து 100% லாபம் வந்துடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் போகட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தால் இப்போ மறுபடியும் வாங்கின ரேட்டுக்கு கீழேயே போய்விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மளால் எல்லாமே தான் சொல்லி வச்சுருக்காங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு எல்லாமே சொல்லி தான் வச்சுருக்காங்க. எதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னொரு நண்பர் கூட இன்றைக்கி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல, அசந்துட்டேன். அதாவது ஹிந்து காப்பர்னு நினைக்கிறேன், அந்த பங்கில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பங்கு மேல் நோக்கி போன பின்பு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ என்னுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் என்பது சைபராக இருக்கிறது. ஏன்னா அவர் போட்ட அமௌண்ட்டை விட்டு வெளியே எடுத்துட்டார். இதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எஞ்சிய பங்குகள் அனைத்துமே அவருக்கு இலவசமாக கிடைத்த மாதிரி தானே கணக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்தோம். ஒரு நண்பருக்கு இந்த அமரா ராஜா எக்ஸைடுன்னு எல்லாத்துலேயும் பெரிய அளவில் லாபம் இருந்து இப்போல்லாம் நஷ்டத்தில் இருக்காருன்னு ஒரு கமெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் இப்படி ஒரு கமெண்ட் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் இருந்த லாபங்களை இழந்த விட்ட நண்பர்கள் அப்படின்ற மாதிரி இறந்துடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி தான். மார்க்கெட் மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் இவங்களதெல்லாம் டேன் ஃபேக்ட்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? அப்படி தான் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு நண்பருக்குமே 4 லட்ச ரூபா பணம் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் 2 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து போட்ட பணத்துலேருந்து இன்னும் பாசிட்டிவ்க்கு வந்து சேரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னா, லாபத்தை கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு கடந்த சில வருடங்களாகவே லாபம் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றதான் இது போன்ற கமெண்ட்டுகள் என்பது தெரிவிக்கின்றன. ஸோ ஒருவேளை மார்க்கெட் எல்லாத்துக்கும் பெண்டிங் வச்சுட்டு சரி அடுத்த 2 வருஷம் கழித்து நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல வருகிறதா என்னன்றது தெரில. பட் 2 வருஷமாக மார்க்கெட்டில் ரிட்டர்ன் என்பது நிறையா பேர்த்துக்கு பெண்டிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை லாபம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி லாபம் எடுத்தாலும் சரி, அல்லது வாங்கி வச்சு நல்ல விலைக்கு விற்று விட்டாலும் சரி, அல்லது டிவிடெண்ட் மூலியமாக லாபம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை நல்லபடியாக ஏதோ கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிற அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு மன நிறைவு என்பது அடைந்து கொள்ளலாம். இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு பாவம் அநியாயத்துக்கு தூக்கி கீழே வீசிட்டாங்க, கீழே போய் விழுந்துருப்போம் அப்படின்னு அதை தூக்கி தெருவில் விட்ட மாதிரி அது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பங்கினுடைய வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் போய் விழுந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு சக்தி அவனுக்குள்ளே இருந்திருக்கு போல். அப்புறம் ஒரு 50% பக்கம் ஏறிட்டு இப்போ மறுபடியும் 3500 அவனுடைய பழைய ரேட் 2000 பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனி இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? முதல்ல இது இருக்கக்கூடிய செக்டர் என்ன, செக்டர் லீடரா? அது எப்படி உனக்கு திடீர்னு லக் அடித்து நீ போன வருஷத்தில் நீ பாட்டுக்கு லோ ப்ரைஸ்லேருந்து திடீர்னு 2500 எப்படி நீ 3500 திடீர்னு போன அப்படின்ற மாதிரி இப்போ எடுத்து பார்க்கல. இது ஒரு ஆட்டோத்துறை சார்ந்த பங்கு, அதனால் இவனை வந்து ஓரளவுக்கு போன வருஷம் இவனை காப்பாற்றி விட்டுருக்காங்க. இது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் இந்த வருஷம் இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து ட்ரேடு டீல் ஓப்பன் பண்ணி விட்டதில் இந்த ஆட்டோத்துறை சார்ந்த பங்குகளை அது எப்படி அஃபெக்ட் பண்ணும், பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுமா, அல்லது அங்கிருந்து இங்கே கார்களை கொண்டு வந்து விற்கிறது ஒன்று, அங்கிருந்து இங்கே வந்து பிளான்ட்டையே செட் பண்ணி அப்புறம் அந்த பிராண்டில் விற்கிறது ஒன்று, எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்படி செட் பண்ணும்பொழுது ஆட்டோ காம்பனன்ஸுக்கெல்லாம் டிமாண்ட் வரலாம் இல்லையா? எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா 2-3 வருடமாக நல்லா இருந்த ஆட்டோ செக்டர் கீழே விழுந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீலாக இருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம்.
நம்ம டாக்டர் நண்பருமே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டம்ப்பா போர்ட்ஃபோலியோ. அதை 2 வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காரு. இன்றைக்கி என்ன கண்டிஷன்றது தெரில. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. பட் 2 வாரத்துலேருந்து முன்னாடி பார்க்கும்பொழுது 40,000 வந்து ரெக்கவரி ஆகி பாசிட்டிவ் வந்து நோ லாஸ் நோ கெயின், பரவாயில்ல மகிழ்ச்சி அப்படின்றது. 40,000 ரெக்கவரி ஆகிறது சின்ன விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அது 40,000 ரெக்கவரி ஆகி நோ லாஸ் நோ கெயின்னு போனவன் மறுபடியும் இப்போ 30,000 லாஸில் போய் நிற்கிது அப்படின்ற மாதிரி 2 வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாப்புல. ஒரே கஷ்டமப்பா அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்றது தெரில. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு நிறைய பேர் போட்ட கமெண்ட்டில் வந்து லாஸ் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நிஃப்டி மட்டும் இன்னும் ஒரு முறை 26,500ன்னு வந்து தொட்டான்னு வச்சிங்க இந்த வருஷத்தில் ஒரே ஜாலியாக தான் இருக்கும். இன்றைக்கி பிஎம்எல் அப்படின்ற ஷேர் 10% ஏறிட்டான். அதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழனி படிக்கட்டு மாதிரி அப்பப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து இந்த பங்கு இறங்கி கொண்டே வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி திடீர்னு பிஎம்எல் அப்படின்ற பங்கு 1,600 ரூபாயிலிருந்து அந்த ரேஞ்சிலிருந்து 1,800 அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட் போயிருக்கு. எத்தனையோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆசையாக ஜாலியாக சரி ஒரு ரவுண்டு போயிருக்கான், ஒரு ரவுண்டு ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு 1,200 வந்து விழுவான் அப்படின்னு அவங்க மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மணப்பால் டம்ளரை கீழே தள்ளி விட்ட மாதிரி இன்றைக்கி என்ன காரணம்னு தெரில, அவனை ஒரு 10% ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி பல பங்குகள் ஏறாதது ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் எல்லாத்தையும் குழப்பி விடுற மாதிரி சில பங்குகள் இன்றைக்கி ஏறி இருக்கு. அதில் இந்த பிடிஎல் அப்படின்ற பங்கு ஒரு 7% ஏறி இருக்கு. தம்பி நீயே 2 டம்ளர் பூஸ்ட் குடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்க, நீ ஏன் உன் கையில் இருக்கிற பூஸ்ட் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி இந்த வைபவ் குளோபல் அப்படின்ற பங்கில் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் கூட இல்லை, இடையில திறக்கக்கூடிய இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஜெம்ஸ் ஜுவல்லரி ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு 2.5% டிவிடெண்ட் கொடுத்துருந்தாலும் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 கோடி 40 கோடின்னு லாபம் வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஷேரினுடைய விலை படுக்கையாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்போ இவன் பண்ண ஒரே சாதனை கடந்த ஒரு வருஷமாக இந்த ஷேரினுடைய விலை பெருசாக சரிவடையில் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குரூப் வந்து வால்யூம் என்பது பண்ணி வச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. பொறுத்து பார்த்து வித்துட்டு போனானுங்களா அல்லது ரொம்ப கீழே கிடக்குதே அப்படின்னு சொல்லி அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்றது யாருக்கும் தெரியாது. பட் வால்யூம் என்பது சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது என்ன ஆகும் அப்படின்றது தெரில. அதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தம்பி உனக்கே பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் நீ போய் ஒரு ஷேருக்கு 1.5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருக்காயே, எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் தம்பி அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்டில் இப்படி ஒரு செய்தி இருக்குது. நன்றி, வணக்கம்.